பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். சசி தரூர் அவர்கள் காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவர். அவர் ஒரு கூட்டத்துல இந்தியா ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஆபத்தானது என்னன்னா இந்த வாரிசு அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. என்ன காரணம்? இவரோட பேச்சோட பின்னணி என்ன? இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் சிண்டிகேட் அப்படின்ட்டு ஒரு பன்னாட்டு மீடியா அமைப்பு இருக்கு. அதுக்கு அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாரு. நீங்க அதை தான் சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகைகள்ல வந்திருக்குது அது. சசி தரூர் முதல் முறையா இந்த மாதிரி சொல்லலை. இதற்கு முன்னாலேயே கூட அடிக்கடி பல விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அவருக்கு 2022 அந்த காங்கிரஸ் கட்சி தலைமை பதவிக்கு போட்டியிட்டார் பாத்தீங்களா? அதுல அவருக்கு வெற்றி கிடைக்கல. 1000 சொச்சம் ஓட்டு தான் கிடைச்சது. ஆனா மல்லிகார்ஜுன் கார்கேக்கு 7000 சொச்சம் ஓட்டு கிடைச்சது. அந்த அந்த தேர்தல் கூட எப்படி காங்கிரஸ் தலைமை ரிக் பண்ணினாங்க, அதாவது சசி தரூருக்கு எதிராகவும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு ஆதரவாகவும் எப்படி அதை ரிக் பண்ணாங்கிறது நமக்கு தெரியும். அதாவது கட்சி தலைமை யார் கூட நிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக அறிவித்திருந்தார். வாய் வார்த்தையில சொல்லல, ஆனா மற்ற நடவடிக்கைகள் மூலமாக கட்சி தலைமை ரொம்ப கிளியரா நாங்க கார்கே கூட தான் இருப்போம். அவருக்கு அதுல தோல்வி ஏற்பட்டது. அதாவது கட்சி தலைமை கார்கே கூட தான் இருக்கிறாங்கிறது ஒரு சூச்சகமான அறிவிப்பு. பல்வேறு வழிகள்ல சூச்சகமான அறிவிப்பு கொடுத்த பிறகு கட்சியில அந்த வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு, அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, சரி சோனியா காந்தி அம்மா இவங்க பின்னால் தான் நிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால்தான் அவருக்கு 1000 வாக்குகள் கிடைச்சது, இவருக்கு 7000 வாக்குகள் கிடைச்சது. இவர் தோல்வி விட்டுறாரு. அதற்கு பிறகு தொடர்ச்சியா அவர் காங்கிரஸ் கட்சிக்கு மேல ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே வரார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சமீபத்துல ஒரு பத்திரிகை செய்தி வேற வந்திருந்தது. அவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட், நீங்க என்ன சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா 2026 கேரளால சட்டசபை தேர்தலில் என அறிவிங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு கட்சி தலைமை முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அவரு திருவனந்தபுரம் தொகுதிய நான் உங்களுக்கு தக்க வச்சு காமிக்கிறேன், எனக்கு அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியோட அவர் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதாவது அதே திருவனந்தபுரம் தொகுதியிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக நிற்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நாம் அறிகிறோம். இது 6 மாசம் முன்னால. இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள்ல அவர் கட்சிக்கு எதிராகவே பல விஷயங்கள் சொல்லி வராரு. நரேந்திர மோடி அரசை பாராட்டுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டெட் இக்கானமி அப்படின்ட்டு இவர் சொன்னார் இல்லையா, ட்ரம்ப் சொன்னாரு, இது இந்தியா ஒரு இறந்த பொருளாதாரம் அப்படின்ட்டு. அதுக்கு உடனே ராகுல் காந்தியும் ஆமாம் இது இறந்த பொருளாதாரம், இங்க பொருளாதாரமே இல்லை, பொருளாதாரம் நசித்து விட்டது அப்படின்னாரு. ஆனா உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய பொருளாதாரமா நம்ம மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம பாக்குறோம். 1,96,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் அக்டோபர் மாசம் வந்திருக்குங்கிறதையும் பாக்குறோம். அதுவும் எப்போ? 10 நாள் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசத்துல அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்த பிறகும் கூட வரி வருமானம் அதிகமா இருக்குன்னு பாக்குறோம். அப்போ கூட ஒரு சசி தரூர் சொன்னாரு, இல்ல அப்படிலாம் இல்லை, இறந்த பொருளாதாரம் தான் கிடையாது அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அதே மாதிரி எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுக்குறாரு, சிறப்பு தீவிர சீர்திருத்தத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அதே மாதிரி வக்ஃப் போர்டு வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்திற்கு அவர் இது கொடுக்குறாரு. 2000 இந்த வருஷம் அவர் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச பிறகு வெளிநாடுகளுக்கு போறாங்க இல்லையா எம்பிக்கள் எல்லாம், அதுல காங்கிரஸ் தலைமை சொன்ன பிறகும் கூட, அவரை வேண்டாம் போகாதீங்க சொன்ன பிறகும் கூட அவர் போனார் அப்படிங்கிறத பாக்குறோம். இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் சொல்லிருக்காரு. இந்த சமயத்துல அவர் இதை ஏன் எடுத்திருக்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய உள்நோக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் போற போக்குல சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவருடைய ஒரு விரக்தி தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இது ஏன் டாப் லெவல்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு காங்கிரஸ் தலைவரே அதை சொல்றாரு அப்படிங்கிறதுனாலதான். அதாவதுங்க, வாரிசு அரசியல் பத்தி பேசுறது, குடும்ப அரசியல் பத்தி பேசுறது இது முதல் முறை கிடையாது இந்தியாவில.
இதுக்கு முன்னால நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் வந்து குறிப்பா சொல்ல விரும்புறது நரேந்திர மோடி, அமித்ஷா. அவங்க தான் தொடர்ச்சியா வாரிசு அரசியலுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கிறது. ஆனா அதெல்லாம் பெரிய ஆப்டிக்ஸ் வரல. ஆனா இன்னைக்கு சசி தரூர் சொன்னது ஒரு மிகப்பெரிய ஆப்டிக்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குடும்ப அரசியலினுடைய பிரதிபிம்பமே காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். 4வது தலைமுறையாக ஒருத்தர் அந்த குடும்பத்தில இருந்து, நேரு குடும்பத்தில இருந்து பிரதமர் ஆவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 44 இடங்கள் ஜெயிச்சாரு, 55 இடங்கள் ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் 99 இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்படியே போக போக அவர் எப்போ எந்த காலத்துல அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த அந்த கட்சி குடும்ப அரசியலினுடைய பிம்பமாக இருக்கிற அந்த ஒரு கட்சியிலே இருக்கிறவரே வந்து இதை சொல்றார் அப்படிங்கறதுனால அதுக்கு வந்து பயங்கரமான ஆப்டிக்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவர் என்ன சொன்னார் மாதிரியே இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்தே பார்த்திருப்போம். பிஜேபியோட நெருக்கம் நீங்க சொல்ற மாதிரி அதுலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அதுல காங்கிரஸ் வேற சைடு இருக்கிறப்ப இவர் வந்து பிரதமர் கேட்டா இந்தியா கவர்மெண்ட்டுக்கு நான் உறுதுணையா இருக்கேன் அப்படின்னாரு. நீங்க சொல்ற மாதிரி வக்ஃபு போர்டு, இப்ப சாருக்கு எல்லாருக்கும் பிஜேபி ஆதரவா இருக்கிறதுனால இன்னொரு ஏசியம் என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் பிஜேபிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருகிற தேர்தல்ல கண்டிப்பா பிஜேபி தரப்புல இருந்து அவர் வருவாருங்கிற இது சொல்றாங்க. கண்டிப்பா அதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து அவருக்கு இன்னும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, he 70+. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் அவரால் அரசியல் பண்ண முடியுமோன்னு எதிர்பார்க்கிறாரு. தன் மேல அவருக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. தான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினைக்கிறாரு. ஒண்ணு மிகப்பெரிய அறிவாளி, அது சந்தேகமே கிடையாது. ரொம்ப அற்புதமாக சிந்திக்கக்கூடியவர் சசி தரூர். ஆனா அவருக்கு அந்த கட்சியில ஒரு அடையாளம் கிடைக்கலையே. இதை விட நிறைய பண்ணிருக்க முடியுமே. இந்த கட்சி நம்மளுடைய திறமையை உதாசீனப்படுத்துறதே அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே இருக்கு. அவருடைய திறமையை உதாசீனப்படுத்துறாங்களேங்கிறதுனாலதான் நரேந்திர மோடி அவரை வந்து ஒரு குழுக்கு, பாராளுமன்ற குழு தலைவரா அனுப்பிச்சார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால இவருக்கு காரணம் இல்லாம இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டார். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதோட விரக்தியினுடைய வெளிப்பாடா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது கட்சிக்கு அவர் பாதை போட்டுட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா அடிக்கடி அவர் சொல்றது என்ன, நான் வந்து காங்கிரஸ்ல தான் இருப்பேன், பாஜக சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இதுல நீங்க பாருங்க, 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. குடும்ப கட்சி அல்லது வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தெரியல. எல்லா கட்சியிலுமே இருக்கிறது தானே அப்படிங்கிறாங்க. சில பேர் ஒரு எதிர்கருத்து, அதாவது சசி தரூர் சொன்னதுக்கு எதிர்கருத்து வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உதித் ராஜ் அப்படின்ட்டு மகாராஷ்டிரா லீடர், மன்மோகன் சிங் அரசுல வந்து ஒரு அமைச்சரா கூட இருந்தாரு. அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, வாரிசு அரசியலுங்கிறது பாஜகலையுமே இருக்கு. நம்ம வந்து ஜாதி மத அடிப்படையில தான் தொகுதிகளை ஒதுக்குறோம். அப்படி இருக்கும்போது யாரு வின்னபிள் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு தான் தொகுதி ஒதுக்கப்படும். வின்னபிள் கேண்டிடேட் வந்து ஒரு மாவட்ட தலைவரோ அல்ல வட்ட தலைவருடைய பையனா இருக்கார் அப்படின்னு சொன்னா அது கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இதை ஜஸ்டிஃபை பண்றாரு. பிசினஸ்லயும் வாரிசு இருக்கு, அரசியல் இருக்கு, பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு, ஜுடிஷியரியில இருக்கு, பியூரோக்ரஸியில அதிகார வர்க்கத்துல கூட இது இருக்கு அப்படின்னு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன், வாரிசு அரசியல் இருந்தால் என்ன தப்பு? இவர் என்ன சொல்றாரு, வாரிசு அரசியல் இருந்தால் அது வந்து ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல். இதுதான் அவர் சொல்றாரு. ஜனநாயகத்திற்கு எப்படி இது அச்சுறுத்தல் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, ஜனநாயகத்துக்கெல்லாம் அச்சுறுத்தல் கிடையாது, எல்லாரும் வந்து மக்கள்கிட்ட போய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் உள்ள வராங்க அப்படின்னுட்டு. அப்படி கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டம் அதை சொல்றது. இந்த ஜனநாயக கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க வந்து எலெக்ஷன்ல நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் நீங்க உள்ள வரணுங்கிறது இருக்கிறதுனால நீங்க அதை பண்றீங்க. சப்போஸ் நாளைக்கு இந்த ஒரு குடும்ப கட்சியினுடைய பிடி இருக என்ன ஆகும், நாளைக்கு இவங்க வந்து இந்த அரசியல் அமைப்பையே தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு எதேச்சாதிகார ஒரு சர்வாதிகார அரசாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன, ஜனநாயகம் ஏன் இது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஜனநாயகம் அப்படிங்கிறது தலைவர்கள் தொண்டர்களுடைய மக்களின் மத்தியிலிருந்து தோன்ற வேண்டும். அப்படி யாரும் தோன்றி இருக்காங்களா? கிடையவே கிடையாது.
கிடையவே கிடையாது. ஒரு நரேந்திர மோடி, அமித்ஷா தோன்றி இருக்கிறாங்க. மக்களோட மக்களாக இருந்து மக்களிடமிருந்தே தோன்றியவர்கள், அவர்கள் தலைவர்கள். ஆனா குடும்ப கட்சியில என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த தலைவர்கள் மேலே இருந்து திணிக்கப்படுகிறார்கள். ஏய் இவன் தான் சார். காட்பாடியில் என்ன சார் நடக்கிறது? காட்பாடியில 10 முறை 50 வருஷமா ஒருத்தர் தான் எம்எல்ஏ. அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவருடைய பையன் தான் எம்எல்ஏ அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? எல்லா நிலைகளிலும் கட்சி தலைமை மட்டும் விட்டுடுங்க. நீங்க கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அந்த கதையை விட்டுடுங்க. கட்சியினுடைய எல்லா மட்டங்கள்லயுமே வட்டம்னா வட்டத்தினுடைய பையன், மாவட்ட தலைவர்னா அவருடைய பையன், அதாவது தன்னுடைய அடுத்த வாரிசையை அவங்க வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ யாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது? இன்னைக்கு காட்பாடி தொகுதியில துரைமுருகனோ அல்லது அவருடைய பையனோ அல்லது அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது தேர்தலில் நிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை தோற்கடிப்போம் அப்படின்னு டிஎம்கே காரனே சொல்றான். டிஎம்கே காரன் சொல்றான். என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு வருஷமா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன் அந்த ஆள் ஒருத்தர் தான் தகுதி வாய்ந்தவரா? எங்களுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்போ எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு 50 வருஷமா. டிஎம்கேல வந்து உள்கட்சி பூசலுக்கு காரணமே இந்த குடும்ப அரசியல் தான். நாங்கெல்லாம் 50 வருஷமா உழைச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவங்க மட்டும்தான் அப்படியே முன்னேறி போறாங்க, நாங்கெல்லாம் இன்னைக்கும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு திமுகவினுடைய உட்கட்சி கூட்டங்கள்ல அமைச்சர் கே.என். நேருக்கு முன்னாலேயே பெரிய சண்டையெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது போய் மக்கள் மீது திணிக்கப்படுகிறார்கள் தலைவர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் வைக்கிறேன். 2வது பாயிண்ட் நான் சொல்றது, சசி தரூர் என்ன சொல்றாரு? திறமை அடிபட்டு போகிறது அப்படிங்கிறாரு. திறமை அடிபட்டு போகிறது அப்படிங்கிறதுனாலே நீங்க வந்து வாரிசு அரசியல் இருந்து திறமை அடிப்படையிலான அரசியலுக்கு மாற வேண்டும் அப்படிங்கிறாரு. திறமை எப்படி அடிபட்டு போகிறது அப்படின்னா, அதாவது இதுக்கு எதிர்கருத்து சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க? திறமையெல்லாம் அப்படிலாம் அடிபட்டு போகல. ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்திரா காந்தி வந்து வாரிசு அரசியல தான் உள்ள வராங்க பிரைம் மினிஸ்டர் 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகு உள்ள வந்த உடனே அந்த சமயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சத்தை எப்படி தீர்க்கிறதுங்கிறது தெரியாம காங்கிரஸ் கட்சி முழிச்சுக்கிட்டு இருக்கு அரசு, இந்திரா காந்தி அரசு. அப்போதான் அவங்க வந்து சி சுப்பிரமணியத்தை அங்க தூக்குறாங்க சென்னையில இருந்து. சி சுப்பிரமணியம் உணவுத்துறை அமைச்சரா போறாரு. எம்.எஸ். சுவாமிநாதன் கூட ஒரு டைப் வச்சுக்கிறாரு. ரொம்ப பிரமாதமா ஒரு பசுமை புரட்சிங்கிறத கொண்டு வராரு அவர். இந்திரா காந்தி வாரிசு அரசியல் நீங்க சொல்றீங்க, திறமையை ஊக்குவித்தாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றது. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி சடலம் அங்கேயே கிடக்கு, இறந்த சடலம் அப்படியே இருக்கு. அந்த சடலம் அங்க இருக்கும் போது கூட உடனே ராஜீவ் காந்தியை கூப்பிட்டு நீதாண்டா பிரதமர் அப்படின்னு சொல்லிடுச்சு காங்கிரஸ் கட்சி. அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சாம் பெட்ரோடாவை உள்ள கொண்டாந்து தொழில்நுட்பத்துறையில தொலைத்தொடர்பு துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சி கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனால irrespective ஆஃப் வெதர் தேர் இஸ் அ டைனாஸ்டி ஆர் நாட், நல்ல நல்ல திறமைசாலிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம். நான் சொல்றேன், மன்மோகன் சிங் அரசுல வந்து திறமையானவர்கள் இருக்கலையா? இருந்தாங்க. ஆனா மன்மோகன் சிங் அரசனுடைய நடவடிக்கை, அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அவுட்புட் என்னவா இருந்துச்சு? ஊழல் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னால இருந்தது யாரு? சோனியா காந்தி. அப்போ சோனியா காந்தி வச்சதுதான் சட்டம் அப்படிங்கும் போது நேச்சுரலி அவங்க வந்து இந்த குடும்பத்தை மட்டுமே திருப்திப்படுத்துறதுக்காக தான் வேலை பார்ப்பாங்களே தவிர பிரதமருக்காகவோ நாட்டுக்காகவோ வேலை பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து உதயநிதிக்கு என்ன சார் கெப்பாசிட்டி இருக்கு சொல்லுங்க? தகுதியினுடைய அடிப்படையில அவர் வந்து துணை முதல்வர் ஆக்குனீங்களா? டிஎம்கே யாருமே நாங்க பண்றோம். இப்ப டிஎம்கேல என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட வாரிசு இருக்கு, நாங்க கொண்டு வரோம், உங்கள்ட்ட இல்ல நீங்க கொண்டு வரல அப்படின்னு பிஜேபி போன்ற தலைவர்களுக்கு எதிர்வினையா இதுதான் சொல்றாங்க திமுக தலைவர்கள் தான். இல்ல அதெல்லாம் நான் திரும்ப முதல்ல நான் சொன்னதான் வருவேன். அதாவது வாரிசு அரசியல் கொண்டு வர திறமையின் அடிப்படையில கொண்டு வரீங்க, திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒருத்தருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கலி மக்களோட மக்களா இருந்து மக்களிடம் இருந்தே அவர் தோன்றி வந்தால்தான் அவர் தலைவர்.
ஆனா டிஎம்கே பொறுத்த வரைக்கும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திணிக்கப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற நான் இன்னைக்கு சசி தரூருடைய இந்த வைத்தறிச்சல் என்ன காரணம் அப்படின்னா, இந்த கட்சி உருப்படாம போயின்னு இருக்கே அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டிலயாவது பரவாயில்ல சார், ஏடிஎம்கே இருந்தது, டிஎம்கே இருந்தது, அப்புறமா எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஆரம்பிச்சாரு. ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள். எம்ஜிஆரும் கருணாநிதியும் அவங்க இருக்கும்போது வேற எதுவுமே வளராது. ஆலமரத்துக்கு கீழே எதுவுமே வளராது, அரச மரத்துக்கு கீழே வளராது. அதனால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சினால வளர முடியல. ஆனா ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸ் கட்சி எப்படி நாசமா போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி அந்த குடும்பமே நம்மளுக்கு வாக்குகள் கொடுக்கும் அப்படின்னு அந்த குடும்பம் பின்னாலேயே போனதுனாலதான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதுவும் உண்மைதான் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல ஜனநாயக முறைப்படிதான் நாங்கள் எல்லாம் முடிவு எடுக்கிறோம், எங்களுக்கே சிடபிள்யூசி இருக்குது, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி இருக்கு, அங்க 60-65 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க, அவங்களை கலந்து ஆலோசிச்சுதான் முடிவுகள் எடுக்கப்படும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க இருக்கிறவங்க, அந்த சிடபிள்யூசியில இருக்கிறவங்க கட்சி தலைமை என்ன விரும்புகிறதோ அதை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும். டிஎம்கேல உடன்பிறப்பே வா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில அந்த கட்சி நிர்வாகிகள் மு.க. ஸ்டாலின், கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட 1-to-1 நேர்காணல் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லி அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னா, தலைவருக்கு எதிராக எதையும் சொல்லிடாத, மாவட்ட தலைவர்களுக்கு எதிராக ஒன்றும் சொல்லிடாத அப்படின்ட்டு பிரெயின் வாஷ் பண்ணி தயார் பண்ணி தான் அனுப்பப்படுகிறார்கள். யாருமே சொந்த கருத்தை சொல்ல முடியறது இல்லை. அதேதான் இங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, உண்மையிலேயே திறமை மிக்கவர்கள் எல்லாம் வெளில போயிடுவாங்க. மார்கரெட் ஆழ்வா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க காங்கிரஸ்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்களுக்கு 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைகளும் அவங்க அரசியலுக்குள்ள கொண்டு வரல. காரணம் என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். அதுல நிரட் ஆல்வா அப்படிங்கிறவர் இதுல இருக்காரு, மீடியால. இன்னைக்கு கூட அவர் எங்கேயோ ஃபாரின் யூனிவர்சிட்டியில டீச்சிங் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஒரு காலேஜ்ல. மிகவும் திறமையானவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்சிக்கு வேலை செய்ய மாட்டாங்க, வெளியில போயிடுவாங்க. அதே மாதிரிதான் ஆயிட்டு காங்கிரஸ் திறமையை என்னைக்குமே அங்கீகரிச்சது கிடையாது. 2வது தலைவர்களை அவங்க உருவாக்கினது கிடையாது. அஞ்சையா மாதிரி யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்கன்னு சொன்னா அவரை பப்ளிக்கா ஸ்னப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு ராஜீவ் காந்தி. இந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருந்தது. அதனாலதான் பெரிய பெரிய தலைவர்கள் காங்கிரஸ் விட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க. ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஹிமந்தா பிஸ்வா சர்மா அங்க போறாரு, இவர் அந்த ராகுல் காந்தி நாய் கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் போனது ரொம்ப சீரியஸான மேட்டர். அஸ்ஸாம்ல நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னுட்டு. அதை விட்டுவிட்டு நீ நாய் கூட விளையாடின்றதுன்னு சொன்னா வெறுத்து போய் அவர் வெளியில வந்துட்டார் சார். அதே மாதிரிதான் ஜோதிராதித்ய சிந்தியா. அதே மாதிரிதான் நிறைய காங்கிரஸ் தலைவர்கள். எர்லியஸ்ட் தலைவர் நான் ஒண்ணு சொல்லட்டும் உங்களுக்கு, ரீட்டா பகுகுணா அப்படிங்கிற ஒரு லேடி 2015 இனிமேல் காங்கிரஸ் கட்சி தேராதுன்னு தெரிஞ்சு டக்குன்னு பிஜேபிக்கு வந்தாங்க. அந்த 2017 எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. அவங்க அமைச்சரானாங்க உத்தரப்பிரதேசத்துல. இது மாதிரி காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே திறமையான தலைவர்களை, அதாவது கார்கேக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா இளைய தலைமுறையினரை நீங்க வளர்க்க வேண்டும். அததான் அவர் சொல்றாரு. இது எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, நான் உங்களுக்கு நீங்க என்ன சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா போடுங்க, நான் என்டையர் கேரளாவை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொன்னா அதுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கிற ராகுல் காந்தி. அந்த வைத்தறிச்சல் அவருக்கு. இப்பேற்பட்ட என்னையே நீங்க இவ்வளவுக்கு கேவலமா இழிவா ட்ரீட் பண்றீங்களே, அப்படின்னா உங்களுடைய கட்சியில யாரு இருப்பாங்க அப்படிங்கிறத கேட்கிறாரு அவரு. முக்கியமா அவர் ராகுல் காந்தி, பிரியங்கா வட்ரா அப்படிங்கிற இந்த 2 பேரையும் அவர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள தீபத்திச்சு. அவன் பேச ஆரம்பிச்சான். அது அவருடைய சொந்த கருத்து, அவர் எப்பவுமே இப்படிதான், அவருக்கு வேணும்னா கட்சியை விட்டுட்டு வேற கட்சிக்கு போட்டோம், அவர் ரொம்ப அதிகமாக விரும்பும் மோடியிடம் போய் சேர்ந்து கொள்ளட்டும் அப்படிங்கறதெல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதெல்லாம் திருப்பியும் நம்ம நாட்டுல எல்லா கட்சிகளுமே அப்படிதான் சார் இருக்கு. அடிப்படை, அதாவது மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு அப்படிங்கிறது போய் மக்களுக்காக மேலிடத்தால் திணிக்கப்படும் தலைவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறதுதான் உண்மை.
தகுதி அடிபட்டு போச்சு அப்படிங்கிறது உண்மை. இதை விட நல்ல தலைவர்கள் உருவாகி இருக்கலாம், இதை விட நல்ல திறமையானவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கலாம், அமைச்சர்களாக அமர்ந்திருக்கலாம், எம்எல்ஏக்களாக அமர்ந்திருக்கலாம். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு 6 மாசம் முன்னால நரேந்திர மோடி ஒரு அபியான் சொன்னா ஒரு இது ஆரம்பிச்சார், ஒரு நடவடிக்கை எடுத்தார். என்ன அப்படின்னா 1,00,000 இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும், தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும், படித்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நேர்மை படித்தவர்கள் அப்படின்னு சொன்னா யாரு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. சர்டிபிகேட் யார் கொடுப்பாங்க? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. 2021 மே மாசம் 7ஆம் தேதி திமுகவினுடைய அமைச்சரவை பதவி ஏற்குது. பதவி ஏற்ற உடனே தமிழ ஊடகங்கள்ல விவாதிக்கிறாங்க. என்னென்னலாம் விவாதிச்சாங்க தெரியுமா? ஆஹா, செந்தில் பாலாஜியா மின்சாரத்துறையா சூப்பரா செயல்படுவார், அருமையான திறமைசாலி. ரகுபதியா சட்டமா சூப்பர், பொதுப்பணித்துறையா ஏவா வேலுவா ரொம்ப அருமையா பண்ணுவார். எல்லாருமே திறமை உள்ளவர்கள் தான். ஆனா 4.5 வருஷத்துக்கு பின்னால அப்படிதான் சொன்னாங்க. இன்க்ளூடிங் இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டா போயிருக்கிற ஷவுக்கு சங்கர் கூட அன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னாங்க. கடைசியில மு.க. ஸ்டாலினுடைய திறமையே எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. 4.5 வருஷத்துல பழனிவேல் தியாகராஜன் திறமையான ஆளு, அவர் ஒருத்தர் தான் திறமையான ஆளு. நேர்மையா நிதித்துறையில ஏதாவது ஒரு வேலை பண்ணணும், ஓரளவுக்கு நம்ம வந்து நிதி நிர்வாகத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும், கடனை குறைக்கணும்னு அவர் ஹானஸ்டா எதிர்பார்த்தாரு. ஆனா கடைசியில அவர் கூட என்ன பண்ண வேண்டியதா போச்சு? அவர் ஏதோ சொல்ல போய் கட்சி என்ன விரும்புதோ, கட்சி தலைமை அந்த குடும்பம் என்ன விரும்புதோ அதை மட்டும்தான் பேசணுங்கிற லெவலுக்கு அவர் வந்துட்டாரு. அவரை வந்து இலாக்காவை தூக்கி போட்டுட்டாங்க. அதே சமயம் இந்த மாதிரி ஒரு குடும்ப கட்சியா இருக்கும்போது என்ன ஆகும்? கிச்சன் கேபினட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. வீட்டுல முதல்வர் நிர்ணயிக்க முடியாது. ஆனா முதல்வர் என்ன முடிவுகளை எடுக்கிறாரோ அதற்கு பின்னால் இருந்து உந்துதல்கள் ஏற்படும். வீட்டுல இருக்கிறவங்க முதல்வருக்கு அந்த உந்துதல், அவரை போடுங்க, சேகர் பாபு நல்லவரா இருக்காரு, காய்கறி எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அப்பப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தராரு மே மாசம், இதெல்லாம் ஒரு தகுதியா மாறிடும் உங்களுக்கு. அப்போ யாரு வந்து குடும்பத்துக்கு காய்கறி வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து மினிஸ்டர் ஆயிடுவாங்க. நீங்களும் நானும் மினிஸ்டர் ஆக முடியாது. இதைத்தான் அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமான ஆர்டிகல், நீங்க படிங்க, ரொம்ப பெரிய ஆர்டிகல். அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் நம்மளால இப்போ விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. தேங்க்யூ.